ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்டு உங்கள் பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா அண்டு இப்போ நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து அவங்களோட லவ்வை சொல்லுவாங்களா, இல்லை உங்களை ஏற்றுப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அண்ட் யூனிவர்ஸ் கைடன்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக், பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. Pile 1, Pile 2. ஓகே, Pile 1க்கான ரீடிங் போயிடலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க அதை. ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, அதாவது உங்கள் மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க? சம்திங் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு. உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க உங்கள் பர்சன் அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களோட முடிவில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, கரெக்டாக இருக்கிறீங்க, ரொம்ப வந்து ஒரு மைண்ட் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. எப்படி சொல்கிறது, மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு மைண்ட் தாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அண்டு சம்திங் வந்து உங்கள் பர்சன் வந்து சில கிளாரிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில ஆர்கியூமெண்ட்ஸ் பேசினாலே சில சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்டு நீங்கள் ரொம்ப ஒரு எனக்கு பேசினாலே வந்து சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் வந்து ஜெயிக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சம்திங் வந்து அந்த ஒரு ஈகோ கிளாஷஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில வாக்குவாதம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா? பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபீலிங் இருந்தாலும் நம்ம இந்த பவுண்ட்ரியை தாண்டக்கூடாது. அது நம்மளை ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க, எனக்கு உன் மேலே ஃபீலிங் இருக்கலாம், பட் அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த பவுண்ட்ரியை தாண்ட மாட்டேன். எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி நான் செட் பண்ணி வச்சு ஒரு கேட் போட்டு வச்சுருக்கேன், ஒரு வளையம் போட்டு வச்சுருக்கேன். நான் அதை தாண்டி வரமாட்டேன். ஓகே, எனக்கு அது பாதிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து தாண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பவுண்ட்ரி போட்டிருக்காங்கல்ல, அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்கள் லவ்வை, உங்களோட எமோஷ்னலை உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அந்த லவ்வை வந்து வெளிக்காட்டுவாங்களா? உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எதாவது பார்க்கலாம். ஓகே, உங்களோட லவ் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா? 2 கார்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, இது வேண்டாம், நான் சிங்கிள் கார்டு வந்தால் மட்டும் எடுக்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களா? ஓகே, ஓகே, ஆல்ரெடி அவங்க வந்து ஓகே எமோஷ்னல் நிறைய இருக்குது. இந்த 2 கார்டுமே வந்திருக்கு. ஓகேவா? நான் அதனால் 2 விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எமோஷ்னல் இருக்குது, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? ஏதாவது இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிற அவசியம் இல்லைல்ல. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிக்காட்டியிருக்கலாம். அதுக்குன்னு ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஏதோ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த எமோஷ்னலை வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்களுக்கு வெளிக்காட்டியிருப்பாங்க. இதை இல்லை பேச்சுவாக்கிலே கூட அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க மறுபடியும் ஏதாவது ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்களா, பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஃபீலிங்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா? அது அவங்கள ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஓவர் திங்கிங் நிறைய இருக்குது, எமோஷ்னலும் இருக்குது, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. அண்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம இப்போ சொல்லிட்டோன்னா அந்த லவ்வுக்காக நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருப்போமா? அண்ட் நீங்கள் வந்து அந்த லவ்வுக்காக கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் கூட அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம்.
நம்ம இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டா அதில் நம்ம உண்மையாக இருப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனாலே வந்து அந்த எமோஷனலை வந்து வெளிக்காட்டாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாசிட்டிவிட்டியாக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிறது வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி தான் பேசுவாங்க. நீங்களே போய் பேசினாலும் பவுண்ட்ரி செட் பண்ணி தான் பேசுவாங்க. அண்டு எமோஷ்னல் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் பர்சனை நீங்கள் நம்பலாமா? உங்கள் பர்சன் நம்பக்கு, அதாவது ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் தானா உங்கள் பர்சன்? ஸோ நிறைய கார்ட்ஸ் வருது, ஒன் சிங்கிள் கார்டு வந்தால் போதும். ஓகே, நோ. ஸோ உங்கள் பர்சனை வந்து நம்பலாமா? ஓகே ஓகே. ஸோ பாருங்கள், உங்கள் பர்சனுக்கே வந்து நிறைய இல்லூஷன் மைண்ட் இருக்குது. அவங்களுக்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து இன்னும் சரியான உண்மையான ஃபேஸை வந்து இன்னும் காமிக்கலை. அவங்களும் வந்து ஏதோ ஒரு முகமூடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அவங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது இந்த பர்சனை தவிர்த்து வேறு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனுக்கும் வந்து நீங்கள் இல்லைன்னா அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இதில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிஜம் எது இல்லை, அதாவது நிஜம் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இல்லூஷன் வேர்ல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்பிட்டுருக்கீங்க. அதாவது அந்த கற்பனை உலகத்தையும் தாண்டி நிறைய இருக்குது, நிஜங்கிறது வந்து இருக்குது. அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே உண்மைங்கிற மாதிரி நம்பாதீங்க. ஒரு சில உண்மைகள் இருக்கலாம், ஒரு சிலது வந்து உண்மை இல்லாமையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா? வெயிட், நிறைய கார்டு வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இதை எடுக்கலை. பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா? ஸோ வெயிட் பண்ணலாம், பட் அது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு ரிஸ்க்கு தான். ஓகே, அதில் என்ன ஒரு முடிவுனாலும் வரலாம். நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே வெயிட் பண்ணலாம், பட் அது என்ன முடிவு அப்படிங்கிறது வந்து லேட்டராக தான் தெரியும். ஓகே, என்ன முடிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? முடிவே தெரியாத இப்படி சொல்கிறது, முடிவு தெரியாது. ஓகேவா? நீங்கள் ஆரம்பிச்சுக்க பிறகு தான் தெரியும் அதுக்கு என்ன முடிவு வரப்போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ரெடினா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாவ், ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக அமையும். ஓகே, ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சில பேருக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து அவங்களோட எமோஷ்னலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், உங்களை மீட் பண்ணலாம், மேரேஜ் ப்ரொப்போசல் கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, நிறைய ரிஸ்க் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் எடுக்க ரெடினா ஃப்யூச்சரில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்களா. ஒரு சில பேருக்கு மட்டும் பாசிட்டிவாக மேரேஜ் ப்ரொப்போசல் அண்ட் மீட்டிங், ஸோ சம்திங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க. அந்த சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, உங்ககிட்ட கையில் இருக்குது, அந்த லவ் இருக்குது, நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதீங்க. அந்த சைட்லேருந்து ஓகே நானும் ரெடி, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. ஓகே, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்களோட கரியரை பாருங்கள், உங்களோட செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ சம்திங் ஓவரால் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். உங்கள் பர்சன் ஃபீலிங் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் உங்களுக்கு பொருந்திருந்தால் இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த வந்து விட்டுடலாம். ஓகேவா? ஸோ பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2, உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஓகே. வாவ்! நல்ல ஃபீலிங் தான். ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கணும். நான் அதுக்குன்னு லவ்னு சொல்ல வரல. ஒரு நட்பு ரீதியாக கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ சம்திங் ஒரு நியூவாக இது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. இப்போது நோ கான்டாக்டில் இருந்தாலும் ஓகே, பட் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது உங்கள் மேலே. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது. சம்திங் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து இது வரைக்கும் லவ்வை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. வெளிக்காட்டுவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் ஆல்ரெடி வெளிக்காட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பைல் 2. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஸோ அவங்க அந்த நடந்து முடிஞ்ச சில விஷயங்களே வந்து அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களை வந்து ஒரு டைம் இப்போதைக்கு வெயிட் பண்ணு, இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட லைஃப்லேயே நிறைய பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. அவங்க அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்சனல் விஷயத்தாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே இன்னும் முடியல. அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஓகே சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களை வெயிட்டிங்கில் தான் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட அதை ஓப்பனாக சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போதைக்கு அவங்க ஏதோ சிந்தனையில் இருக்காங்க, பட் உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகுமா? இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா? ஆஹா, ஆல்ரெடி சம்திங் ஏதோ நடந்திருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். யாராச்சும் ஒருத்தங்களால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தரால் பிரச்சனை நடந்திருக்கு, இல்லை உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூ போயிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க இப்போதைக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. சம்திங் ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிரிவு இல்லை பிரேக்கப் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. இல்லை அவங்களோட பாஸ்ட்டு சம்திங் விஷயனால, பாஸ்ட்டு வாழ்க்கை, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், இல்லை யாராச்சும் ஒருத்தர்னால அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இனி காண்டாக்ட் பண்ணுறதுக்கோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கோ வந்து இப்போ கொஞ்சம் டிலே ஆகும். நிறைய நெகட்டிவாக தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் நம்பலாமா? அவங்க ஜென்யூனான பர்சன் தானா? பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நம்பலாமா? ஜென்யூனான பர்சன் தானா? ஓகே, நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ எமோஷ்னல் இருக்குது. ஜென்யூன்னு சொல்கிறத விட எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கு தயங்குவாங்க. ஓகே, அவங்களாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க, பின்வாங்கிடுவாங்க. எமோஷ்னல் எவ்வளோ இருக்கோ அதே விஷயம் எப்படின்னா, உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு, அந்த எமோஷ்னல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. உடனே பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. பட் எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் மேலே அந்த ஈர்ப்பு இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா? ஸோ உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய பண்டிலாக கார்டு வருது. சிங்கிள் கார்டு வந்தால் எடுக்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ், வெயிட் பண்ணலாம். பட் அதையும் தவிர்த்து எப்படின்னா, ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் நடக்காது. அதாவது நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த லவ்வாக உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு கரியர் வைஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்குள்ளே வந்து
கிரியேட் ஆகலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை உங்களுக்கு கரியர் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, வேலை விஷயமா ஏதாவது பிரச்சனை இருக்குது, மணி விஷயமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் மூலியமாக உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், ரீச் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணலாம். பட் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உறவு கிடைக்குமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. ஒரு நட்பு ரீதியாக வந்து மறுபடியும் தொடரலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரைட், இன்னொரு கார்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து உங்ககிட்ட அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எஸ், ஏன்னா எனக்கு காண்டாக்ட் மறுபடியும் வந்து ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு இப்போ லவ் வேணும்னா அது கிடைச்சா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் உங்கள் பர்சனோ இல்லை நீங்களும் மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது நடக்கும். இப்போ அவங்க வந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது இழுப்பாங்க. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மூலியமாவோ இல்லை அவங்களோட அந்த ட்ரிக்கி ஒரு கேரக்டர்னாலேயோ உங்களை வந்து அவங்க ஈர்த்திழுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு லவ், ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சா மட்டும் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் ஃப்யூச்சரில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஓகே, பார்க்குறவங்க செல்ஃப் லவ்வை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் லவ், கரியர், உங்களுடைய தேவை, ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹாப்பியாக இருங்க. இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? படிப்பு இருக்கா, வேலை இருக்குதா, மணி இருக்குதா, ஸோ அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அண்ட் உங்களோட டிக்னிட்டி யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு கொடுக்காதீங்க. ஹாப்பியாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாமல் அழாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு ட்ரிக் பண்ணி உங்களை வந்து மேக்னெட் மாதிரி இழுக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். எப்படி அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். நீங்களாக போய் விழாதீங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இது தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்காங்க, காண்டாக்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா, அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுங்க, பொருந்தாத விஷயத்தை விட்டுடலாம். ஓகே, ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.